ஓம் நமச்சிவாய சிவாய நமகா சிவே சிவே சிவ சிவே. ஓம் நமோ நாரத நாராயணாய நமகா. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர 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 சங்கர ஜெய ஜெய சங்கர. இந்த பிறக்க இருக்கும் ஆங்கில புத்தாண்டு 2025 வருடத்திற்கு ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு வழிகாட்டி கண்டிப்பாக வேண்டும். ஒவ்வொரு வினாடிக்கும் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் ஒரு குரு அருளால் ஒவ்வொரு நாளை கழிப்பதே நன்மையாக இருக்கும். ஏனென்றால் மிகவும் போட்டிகள் நிறைந்த, பொறாமைகள் அதிகரித்த காலமாக இருக்கும். அந்த பொறாமை என்பது ஒரு தீவினை சக்தி. நமக்கு இன்னார்தான் நமக்கு எதிரி என்று நினைக்கக்கூடாது. பொறாமை என்பது போட்டி இருக்கலாம், ஆனால் பொறாமை இருக்கக்கூடாது என்று சொல்வார். எத்தனை ஆமைகள் இருந்தாலும் விரட்டி விடலாம். பொறாமை என்று ஒன்று இருந்தால் அந்த பொறாமையானது நமது வாழ்க்கையிலே நல் முன்னேற்றத்தை தடுத்துவிடும். இதை கண்கூடாக பார்த்து கொண்டிருப்பவர்கள் பல லட்சம் கோடி பேர். ஆனால் தெரியாது. நான் நல்லதுதான் சொன்னேன், நல்லதுதான் செய்தேன். உதாரணமாக, உங்களது இல்லத்திலே பல இடங்களிலே நீங்கள் பாருங்கள், பல நிகழ்ச்சிகள், சுபகாரியங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்து கொண்டு வருவீர்கள். சாதாரணமாக கவனித்து பாருங்க. ஒருவரை ஒருவர் பார்த்து, குறிப்பாக சில பெண்கள், நான் எல்லாரையும் சொல்லலை, அடுத்த ஒரு பெண்ணை பார்த்து அவள் கட்டியிருக்கிற புடவை பார், என்ன விலை, எவ்வளோ காஸ்ட்லி, அதிகமான விலை கொடுத்து வாங்குற அளவுக்கு அவளுக்கு ஏது தகுதி, நான் எப்படிப்பட்டவ, ராணி மாதிரி இருந்தவ, இப்படி என்றெல்லாம் நினைக்கின்றார்களே. ஏன்? அதுதான் அந்த குடும்பத்திற்கு கெட்டது நடந்து கொண்டிருக்கின்றது என்பதற்கு அறிகுறி. வாத்தியார் சொல்வாரே, தீதும் நன்றும் பிற தர வாராது. நாம் செய்த வினையே நமக்கு, நாம் செய்த நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் அது 1க்கு 100ஆக, 1000ஆக, லட்சமாக திரும்பி நமக்கு பலன் கொடுப்பதே நல்லதும் கெட்டதும். நாம் நல்லது செய்ய நினைத்தாலே போதும், அறம் செய்ய விரும்பு, அதுவே நல்வினையாக மாறும். தாயை போல் பிள்ளை, நூலை போல் சேலை, அப்படி என்று சொல்வார்கள். இப்படி பாசத்தினால் ஏமாந்து தவறான குழந்தைகளை வளர்த்த பெற்றோர்கள் பல கோடி. காசுக்காக, பொருளுக்காக இயங்கி தனது சந்ததியினரை தவறான வழியிலே ஈடுபடுத்தி மாட்டிக்கொண்டு முழிக்கின்றார்கள் பல லட்சம் கோடி பேர். எல்லாம் வேண்டும். உதாரணமாக நடந்ததை பார்ப்போம். ஒரு 20-25 வருடங்களுக்கு முன்பாக சாலைகளிலே ஒரு சின்ன சைக்கிள் வைத்திருப்பார்கள், பெருமையாக பேசிக்கொள்வார்கள். அவர்களுக்கு அடுத்தவர்கள் ஒரு மோட்டார் வாகனம், ஸ்கூட்டர், பைக் வைத்ததை பார்த்து சின்ன ஆசை வந்தது, நானும் வாங்க வேண்டும் என்று. பிறகு அவர்களுக்கு அது கிடைத்த பிறகு அடுத்தது என்ன செய்தார்கள்? கார் வாங்க வேண்டும், அதிலும் உயர்ந்த கார்களை வாங்க வேண்டும், விதவிதமான கார்களை வாங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். கடவுள் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார். இப்பொழுது வீடு எங்கும் புதிய புதிய, பெயரை மறந்து போயிடுறது சொல்ல தெரியாத புதிய புதிய கார்கள், விதவிதமான கார்கள். நடப்பதற்கு சாலைகளிலே எத்தனை சாலை விரிவுபடுத்தி, அகலப்படுத்தி, உயரப்படுத்தி போட்டாலும் செல்வதற்கு இடமில்லையே. அந்த அளவுக்கு வாகனங்கள் குமிழ்ந்து விட்டது. பார்ப்போம். எனக்கு சொந்த வீடு வேண்டும், சொந்த வீடு வேண்டும், தனி வீடு வேண்டும், தனி வீடு வேண்டும். அத்தனை பேரும் வீடு கிடைத்து விட்டது. ஆனால் வீடு வேண்டும் என்று நினைத்தார்களே தவிர, அது கடன் தொல்லை இல்லாமல் இருக்க வேண்டும், கஷ்டங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும், ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று யாரும் நினைக்கவே இல்லை. ஏனென்றால் பூமி சாஸ்திரம், நில சாஸ்திரம், பூமி அடி ஆழ சாஸ்திரம், வாஸ்து சாஸ்திரம், வாஸ்து கலா நிர்ணயம், இப்படி எதையுமே பார்க்காமல்
நமக்கு அந்த தகுதி இருக்கிறதா, எப்படிப்பட்ட நிலத்தில் இடத்தில் வீடு வாங்க வேண்டும், கட்ட வேண்டும், அப்படி என்று ஒரு குருவை, தனது வாத்தியாரை, ஒரு நம்பிக்கைக்கு உரிய ஒரு பெரியவர்களை கேட்டு செய்தார்கள் என்றால் அது அநேகமாக இருக்காது. அப்படி ஏதோ ஒருத்தர் சொல்லுவார்கள், அந்த காலத்திலே வீட்டில் உள்ள பெரியவர்கள் தினமும் பஞ்சாங்கம் பார்க்காமல் இருக்க மாட்டார்கள். அதிலே ராகு காலம், யமகண்டம், குளிகன், காலன், அர்த்தப்பிரகரணம், நேத்திரம், ஜீவன், சூளை, வார சூளை, வருஷபரணி, அமிர்தாதி யோகம், பிரபலாரிஷ்ட யோகம், மரண யோகம், இப்படி பல யோகங்களை எல்லாம் பார்த்து அவர்கள் சொல்லி அந்த காலத்திலே விவசாயங்கள் செய்தார்கள். வீடு வாசல்களை கட்டி நீண்ட நெடு வீடுகள், 3 கட்டு, 4 கட்டு, 5 கட்டு, பெருங்கட்டு, அப்படி 80 அறைகள், ரூம்கள், 100 ரூம்கள் கொண்ட வீடுகள்லாம் இன்றும் தென் தமிழ்நாட்டிலே காரைக்குடியிலே இருக்கிறது என்றால் அது வாஸ்து நிர்ணயத்தை அவர்கள் ஆதாரமாக பிடித்தார்கள். அப்படி இப்பொழுது என்னவென்று கேட்டால், ஏதோ ஒரு புத்தகத்தை யாரோ ஒருத்தர் சொன்னதை கேட்டுக்கொண்டு வாஸ்து சாஸ்திரம் என்று ஆரம்பித்து விட்டார்கள். நியூமராலஜியில் என்னென்ன எழுத்துக்கு என்னென்ன வைப்ரேஷன் இருக்கிறது, எந்த எழுத்தில் ஆரம்பித்தால் எதில் முடிக்க வேண்டும். தமிழிலும் எண்கணித ஜோதிடம் உண்டு. கைரேகைக்கு எப்படி பலன் உண்டோ கால்ரேகைக்கும் உண்டு. எல்லா விதமான இதையும் பார்க்கும்போது எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து ஒரு செகண்டுக்குள்ள சொல்ல முடியுமா என்றால் முடியும். குருவருளால சொல்ல முடியும். அப்படி பல எல்லாவும் நிறைந்திருந்தாலும் வீட்டிலே என்னென்ன இடங்களிலே என்னென்ன வைப்பதென்று தெரியாமல் தலைவாறுகின்ற இடம் தெற்கு திசையில் இல்லாமல் இருக்கின்ற வீட்டிலே வியாதி நிரந்தரமாக குடியிருக்கும். தெற்கு நோக்கி பல் விளக்குகின்ற இடத்திலே தினமும் கடன் தொல்லைகள் பெருத்து கொண்டே போய் தீராத கடனுடன் அவருடைய வாழ்க்கை முடியும். இப்படி செய்ய தெரியாதெல்லாம் செய்து வாஸ்துப்படி இருக்கிறது. தென்கிழக்கிலே சமையல் கட்டு இருக்கிறது, தென்மேற்கிலே படுக்கையறை இருக்கிறது என்று மட்டும் விசாலமாக பிரம்மஸ்தானத்தை எப்படி குறிப்பிட வேண்டும், இந்த வீட்டுக்கு என்ன பெயர், இல்லத்திற்கு பெயர் வைக்க வேண்டும், நமது பெயரை அந்த வீட்டில் வைக்கலாமா வேண்டாமா, இந்த பெயர் இந்த வீட்டிலே வேலை செய்யுமா செய்யாதா, நமது பிறந்த தேதிதான் எந்திரம், பிறந்த நாள்தான் எந்திரம், நாம் வைக்கின்ற பெயர்தான் மந்திரம். பெயருக்கும் நட்சத்திரத்திற்கும் ராசிக்கும் சம்பந்தம் இல்லாத பெயர்கள் சரி, என்னுடைய வீட்டிற்கு நான் பெயரே வைக்கவில்லை என்று சொல்வார்கள். அதனுடைய பெயர் என்ன? குருட்டு இல்லம். பெயரில்லாத ஒரு குழந்தை போல, இந்த பாப்பா, இந்த தம்பி, இந்த தங்கச்சி இப்படி கூப்பிடுறது மாதிரி இந்த வீட்டினுடைய பெயரை சொல்லி யாருமே அழைப்பதில்லை. வேதனைக்குரியது. ஒவ்வொரு இல்லத்திற்கும் என்ன பெயர் வைக்க வேண்டும், எந்த நட்சத்திரத்திற்கு எது தகுதியானது, சூட்டபிளானது என்பதை சொல்வதும் கிடையாது, கேட்பதும் கிடையாது. ஆக ஒரு ஜோதிஷத்தை ஒரே நிமிடத்திலே இன்ன பலன், இன்னது நடக்க வேண்டும், இப்படியெல்லாம் நடக்க வேண்டும் என்று சொல்லுவதும் எதிர்பார்ப்பதும் அது வேதனை தருகின்ற ஒன்றாக இருக்கின்றது. இப்படி நாள் குறிப்பு, நாள் காட்டினா என்ன, இந்த நாளிலே இந்த வழியை காட்டு சொல்லி கொடுப்பவர் ஒரு குரு. அவருடைய திரு உருவப்படமானது அந்த நாள்காட்டியில் இருந்து தான் ஆக வேண்டும். இல்லை என்றால் ஒரு இறை மூர்த்திகள், பிள்ளையாறு, வள்ளி தெய்வானை, சுப்பிரமணியர் அவர் ஒரு குல தெய்வம். ஆனால் நமக்கு நமது வாழ்ந்த காலத்திலே, வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலத்திலே காஞ்சி மகா பெரிவாளுடைய திரு உருவப்படத்தை தாங்கி 2025 நாள்காட்டி, அதாவது கேலண்டர் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோமே, அது வந்ததே. அதை பற்றி யாரானு தெரிந்து கொண்டிருக்கின்றீர்களா? அந்த 360 நாள் நல்ல விதமாக நமக்கு நம்முடைய வாழ்க்கை பயணம் மேற்கொள்ளும் போது தடங்கள் இல்லாமல், கஷ்டம் இல்லாமல், கவலை இல்லாமல் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். அதற்கு யாரை பார்க்க வேண்டும்? ஒரு பிரகத் சம்கிதா, இந்த பிரகத்தியே ஆகின்ற ஜெகஜனனி என்கின்ற அற்புதமான காஞ்சி மகாபெரிவருடைய திரு உருவப்படத்தை தாங்கி நமது அடியார்கள்
பெருமுயற்சி ஏற்படுத்தி அதில் ஒரு வெற்றியும் கண்டு கை ஓவியமாக வரைந்து கலர் வண்ணங்கள் இல்லாமல் இயற்கை சூழ்நிலையே மகாபரிவள் எளிமையாக எப்படியெல்லாம் என்னென்ன ஆசனங்களை தாங்கி குக்கூட ஆசனம், அதிபத்மாசனம், ஞான யோக தத்துவம், ஆசீர்வாத ஆசனம், இப்படி ஞானாசனம், வித்யாசனம், அப்படி அபயஹஸ்தம், சின்முத்திரை, ஞானமுத்திரை, கிளிஹஸ்தம், மயூரஹஸ்தம் என்கின்ற முத்திரை விதானத்தில் பலவற்றை தாங்கி நமது காஞ்சி மகாபரிவாருடைய திருவுருவ படத்தினுடன் இந்த மாத இதழ் போல மூன்றே பக்கங்களிலே 12 மாதத்தையும், அதாவது கடந்த 4 மாதங்களுக்காகும், இப்பொழுது 4 மாதங்களுக்கும் எதிர்வரும் 4 மாதம், அப்படி 4 பிரித்து 12 மாதத்திற்கும் உள்ள அற்புதமான நாள் காட்டி வழிகாட்டி கால பைரவ லோகத்திலிருந்து என்னென்னலாம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்கின்றாரோ நமது குரு அப்படித்தான் நமது வாத்தியாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் காஞ்சி பரமாச்சாரியார். அதை பற்றி பெரும் விளக்கம் கொடுத்திருக்கிறார். தெய்வத்தின் குரல் என்பது ஒன்று. சித்தர்கள் எல்லாரும் என்ன செய்வார்கள், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வித்தையை கலையை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அப்படி கற்றுக்கொண்டவர்கள் பல லட்சம் பேர் இருக்கின்றார்கள். ஏனோ வாத்தியாரை பற்றி சொல்வதற்கு கூச்சப்படுகின்றார்களோ, தயக்கப்படுகின்றார்களோ, வெட்கப்படுகின்றார்களோ, இல்லை நாம் ஏன் சொல்ல வேண்டும், நாம் ஏன் அதை சொல்லித்தர வேண்டும், நமக்கே நாம் அப்படி என்று சுயநலமாக இருக்கின்றவர்களும் இருக்கின்றார்களோ என்னவோ தெரியவில்லை. அப்படி காயானது, பழமானது, மரம், செடி, கொடிகள், பசுக்கள், எப்படியெல்லாம் நாம் ஏன் அடுத்தவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் நமக்கு ஒரு பொருளும் வராது. தியாக மனப்பான்மை யாருக்கு வரும்? சித்தனுக்கு வரும், மகானுக்கு வரும், யோகிக்கு வரும், ஞானிக்கு வரும். அவர்களுடன் சேர்ந்து பழகிறவர்களுக்குத்தான் வருமே தவிர குரு, பரமகுரு, பரமேஷ்டி குரு, பரமஞான குரு, பரம பவித்திர குரு இவைகளை நினைப்பதில்லை. என்னதான் பெண்களுக்கு பலமுறை எடுத்து சொன்னாலும் நெற்றியிலே பார்த்தால் ஸ்டிக்கர் போட்டு ஒட்டுவதை மாற்றுவதே இல்லை. கணவனை கொல்லுவதற்கு நினைப்பதாகத்தான் நான் சொல்ல வேண்டும். கணவனை கொண்டு போய் ஆஸ்பத்திரியிலே சேர்த்து அதற்காக அழுது தினமும் ஒப்பாரி வைத்து காசுகள்லாம் செலவு பண்ணி மீண்டும் தன் வாரிசுகளுக்கு கடன் சுமைகளையும் மன கஷ்டங்களை ஏற்படுத்துகின்றார்கள் பெண்கள். இது தீராத ஒரு நோயாக, வியாதியாக பரவிக்கொண்டே வருகின்றது. ஆனால் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் சொல்வாங்களே, இன்னும் கட்டு போறேன், நீ என்ன பந்தயம் கட்டுகிறேன் என்று சொல்வது மிக வேதனைக்கு உரியது. அவர்களெல்லாம் மனம் தெரிந்து இப்பொழுது அபயாம்பிகை குங்குமம் வாங்க வேண்டும். இல்லை என்றால் அங்காள பரமேஸ்வரி ஆலயம் ராயபுரத்தில் திலோத்தமையை வணங்கி மாங்கல்ய சுத்தம், மங்கள சுத்தத்தை செய்து அந்த திலோத்தமை தேவியை வணங்கினால் தீர்க்க சுமங்கலிகளாக இருக்கலாம். இல்லை என்றால் வெள்ளை வஸ்திரம்தான். இதை பலமுறை எடுத்து சொல்லியும், அதாவது காஞ்சி மகாபரிவார் ஒரு காலத்திலே நமது நாட்டை ஆண்ட பிரதம மந்திரியாக இருந்த இந்திரா காந்தி அவர்கள் சந்திக்க ஆசைப்பட்டார். ஆனால் வர சொல்லேன் பார்க்கலாம் தான் சொன்னார். ஆனால் பார்க்கும் பொழுது அந்த இந்திரா காந்தி அம்மையாருக்கு அந்த நேரத்திலே கணவர் இல்லை. இருந்தாலும் நாட்டை ஆளுகின்ற ஒரு பிரதம மந்திரி இல்லையா, அபார சக்தியிலும் குருவனுடைய கடாட்சமும் வேண்டும் என்பதற்காக தெய்வீக ஏற்பாடுகளை பரமாச்சாரியருடைய சிஷ்யர்கள் செய்தார்களாம். அந்த இந்திரா காந்தி அவர்கள் வந்த பொழுது அவர்களும் பணிவன்புடன் இருக்கும்போது நம்ம மகா பெரியவாள் ஒரு கிணற்றுக்கு இந்த பக்கம் நின்று இந்திரா காந்தியை ஆசீர்வதித்து அனுப்பி அப்படி ஆட்சி செய்தார்கள். அவரவர்கள் குலாச்சாரப்படி, மத ஆச்சாரப்படி அவரவர்களுக்கு தேவையானதையெல்லாம் மகான்களுக்கெல்லாம் தெரியும். நபிகள் நாயகம் எல்லாவற்றிற்கும் இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்வதில்லை. இப்படி எல்லாரும் இயேசு கர்ணனாக இருந்தவன் இயேசுவாக பிறந்தான், யாருக்கும் தெரியாது, சொன்னால் நம்ப மாட்டார். ஆதாரம் இருக்கா? இருக்கு. இன்று நாட்டை ஆளுகின்றவர்கள்லாம் ஒரு காலத்திலே தர்மராஜனை வழங்கியிருப்பார்கள். நீங்களும் தினமும் என்ன செய்ய வேண்டும்? காலையில் எழுந்தவுடன் முதலிலே உங்களுடைய கை கால்களை பல்விளக்கி நோம்பு துடைத்து நல்ல நீரை கொண்டு வில்வம் துளசி இலைகளை போட்டு ஒரு பெரிய பாத்திரத்தில் சூளை வைத்து கொண்டு மணப்பலகையில் நின்று
பவித்திரம் அணிந்து கொண்டு தெற்கு திசையை நோக்கி யமம் தர்ப்பயாமி யமம் தர்ப்பயாமி யமம் தர்ப்பயாமி 3 முறை 21 முறை விட்டு பிறகு சூரியனை பார்த்து காயத்ரி மந்திரத்தை சொல்லி ஓம் பூர்பவ சுபஹ தத்ச பிதர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமகி யோ யோ ந பிரச்சோதயாது அப்படின்னு சொல்லி அர்க்கியம் தர்ப்பயாமி இப்படி 3 தடவை சூரியனுக்கு அர்ப்பணம். இப்போதான் வாழகில்ய மகரிஷி யாக்ஞிய வல்கிய மகரிஷிக்கு எந்த ஆகாரமும் கிடையாது. நீங்கள் கொடுக்கின்ற தினமும் கொடுக்கின்ற அந்த அர்க்கிய பிரதானம் கொடுக்கும்போது வாழகில்ய மகரிஷி யாக்ஞிய வல்கிற மகரிஷி ஓதுகின்ற மந்திரத்தினால் கிடைத்த அப்பரிமிதமான புண்ணிய சக்திகள் உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும், செய்வதெல்லாம் விளங்கும். எது செய்யக்கூடாதோ அதை தடுத்து நிறுத்தும். மாயை என்கின்ற ஒரு மறதி, ஒரு மோகம் வராமல் தடுக்கும். இப்படி நீங்கள் ஒன்றாக செய்தால் நமக்கு பிடிக்காத ஒன்றை திணிப்பார்கள், அதிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம். வாழ்க்கை என்பது சில நாளுக்கு மட்டும் கிடையாது. வாழையடி வாழையாக வாழ்க்கை வந்தே ஆக வேண்டும். ஆனால் இப்பொழுது என்னவென்றால் இந்த தொற்று நோய் மாறி புது நோய் ஒன்று உலகத்தையே மறைமுகமாக ஆட்சி படைத்து வந்து கொண்டிருக்கின்றது. சின்ன சின்ன வியாதி போல் அது பெரும் நாட்களுக்கு பல நாட்களுக்கு நம்மளை மருத்துவமனைக்கும் வீட்டுக்கும் அலைய வைத்து நம்மளை வேதனைக்கு உண்டாக்கி கொண்டிருப்பது ஏனோ நமக்கு தெரியும். நாம் எதை செய்ய தவறினோம்? தினமும் வீட்டில் நல்ல விளக்கை ஏற்றினோமா, மஞ்சள் தேய்ச்சி குளித்தோமா, மாங்கல்ய சுத்தம் சொன்னோமா, மங்களதேவி போற்றி வணங்கினோமா, திருவிளக்கு பூஜை செய்தோமா, நித்தியம் ஒரு சிறு சிவபூஜை செய்தோமா என்று பார்த்தால் அநேகமாக பல குடும்பங்களில் அது விடுபட்டு விட்டது. ஒரு சில காலம் இன்றைக்கு சஷ்டி விரதம், இன்றைக்கு கார்த்திகை விரதம் இப்படி செய்கின்றார்களே தவிர இன்னும் அதிகமாக செய்யும் பொழுது பலன்கள் அபரிமிதமாக வந்து சேரும். ஒரு எழுத்தினால் ஒரு வீடினுடைய நிலைமையே மாறியிருந்ததை பார்க்க நேர்ந்தது ஒரு நேரத்திலே. ஓரிரு நாளுக்கு முன்பாக அந்த எழுத்தை உள்ள பெயரை நீக்கி அந்த எழுத்தை வைத்து பார்த்தால் அந்த வீட்டிலே எல்லோருக்கும் காலில் பிரச்சனை என்று அடியேனுக்கு நமது வாத்தியார் சொல்லிக் கொடுத்த முறைப்படி பார்த்தால் கேட்டால் எல்லோரும் ஒத்துக்கொண்டார்கள். அவர்களுக்கு வாத்தியாரை நினைத்து கொண்டு ஒரு சிறு வழி காட்ட நமக்கு வாய்ப்பு கிடைத்தது. எல்லோருக்கும் கால் உறிஞ்சு கால் ஃப்ராக்சர், காலில் செப்டிக் என்னமோ சொன்னாங்க. எல்லோருக்கும் காலில் பிரச்சனைன்னு பெரிய பிரச்சனை, லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். இப்படி ஒரு வீட்டிற்கு வைத்த பெயர், அந்த வீட்டில் உள்ள அத்தனை பெயர்களையும் குழந்தைகள் பெரியவர்களை அத்தனையையும் சோதித்து கொண்டிருக்கிறது. நேற்று அதை எடுத்து விட்டார்கள் என்று கேள்விப்படும் போது சந்தோஷம். வீட்டிலே நல்விளக்கு சாம்பிராணி தூபம் கண்டிப்பாக ஏற்றி வழிபட வேண்டும். இல்லை என்றால் இந்த பீடைகள் தோஷங்கள் வீட்டையும் நமது இல்லத்தையும் வியாபார ஸ்தலத்தையும் தொற்றிக்கொண்டு சுற்றி நமக்கு சுழல் காற்று புயல் காற்றாக வீசும். இப்படி நான் அந்த வாத்தியாருடன் கலந்து இருந்த காலத்திலே சில அவரது வாக்கியப்படி முதல் எனக்கு வாத்தியார் சொல்லி காட்டியது கோபூஜை. திருக்கோஷ்டியூரில் வைரவன்பட்டி அருகிலே ஒரு அடியாருடைய பெண்ணுடைய சீமந்தம் வளைகாப்பு இடத்திலே கோபூஜை செய்ய சொல்வதற்கு எனக்கு சொல்லிக் கொடுத்தார். அப்படி ஹோமங்கள் செய்வதற்கு வாத்தியார் சொல்லிக் கொடுத்தார். இந்தந்த ஹோமங்கள் இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தார். பித்திருக்களுக்கு எப்படி, பித்திரு பத்திரிகைகளுக்கு எப்படி ஹோமம் செய்ய வேண்டும், ஊற்று நீரால் எப்படி தர்ப்பணம் செய்ய வேண்டும், ஆற்று நீர் எப்படி தர்ப்பணம் செய்ய வேண்டும், அப்படி வாத்தியார் எனக்கு அடியேனுக்கு சொல்லிக் கொடுத்ததை அதைத்தான் உங்களுக்கு சொல்லுகின்றேனே தவிர நானாக கதை இழப்பது கிடையாது. 1 அடுக்கு 2 அடுக்கு 3 அடுக்கு 4 அடுக்கு 11 அடுக்கு வைத்து தர்ப்பணங்களை செய்ய சொல்லி காட்டிக்கணும். அதுபோல பல ஆயிரக்கணக்கான விதவிதமான எந்தெந்த காரிய சித்திக்கு எந்தெந்த தர்ப்பணம் செய்ய வேண்டும், தர்ப்பணத்தினால் நன்றாக நான் கண்டிப்பாக வாத்தியாருடைய அருளால் உங்களுடன் நான் சந்திப்பேன். தர்ப்பணத்தினுடைய என்னுடைய பித்திருக்கள், நம்முடைய பித்திருக்களை வைத்து உங்களுக்கு முடிந்தால் நல்லது செய்ய என்னால் முடியும், வாத்தியார் அருள் இருந்தால். அதனால் குரு இயக்குகிறான், ஆட்டி வைக்கின்றான். என்னுடைய தலைவர் சர்க்குரு வெங்கட்ராமஸ்தர் ஆட்டி வைக்கின்றார். திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்திலே அந்த அண்ணாமலையை திருவண்ணாமலையை அவரே
தன் கையினால் கல், மண், சிமெண்ட் அத்தனையும் சுமந்து சில அடியார்களை வைத்து அந்த ஆசிரமத்தை கட்டினார், நிர்மாணித்தார். இன்று நிர்வாகம் செய்வதே பெரும் சவாலாக இருக்கின்றது. ஏன்? உண்மையான அடியார்கள் அவர்கள் அதை விட்டு விலகியதனால் அந்த நிலைமை. அந்த ஆனானப்பட்ட ஆண்டவனிடம் பேசுகின்ற, நேரடியாக பேசுகின்ற அந்த ஆசிரமமானது மீண்டும் பொலிவு பெற்று இப்போது நமக்கு இந்த திருக்கார்த்திகை தீபமானது திருவண்ணாமலை அல்லாமல் பல ஊர் ஆலயங்களிலும் எத்தனையோ விளக்கேற்றாமல் அப்படியே இருக்கின்ற மூடி கிடக்கின்ற ஆலயங்களிலே யார் ஒருவர் இந்த கார்த்திகை தீபத்தை கொண்டாடி வழிபடுகின்றார்களோ ராஜ வாழ்க்கை கிடைக்கும். இன்மைக்கும் ஈரேழு பிறவிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு மற்றெண்டும் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவா என்று எட்டுக்கும் ஈரேழு பிறவிக்கும் தன்னோடெந்தன் மற்றனம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய். அப்படி நீங்கள் குழந்தை இல்லாதவர்கள் அவர்களுக்கு பெரியார்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழ்வு. பெரியாழ்வாருக்கு என்ன ஏது குழந்தை? பூமியிலிருந்து கிடைத்தால் ஆண்டாள். அப்படி குழந்தை இல்லாதவர்களுக்கு அந்த இறைவனே குழந்தையை தருகின்றார்கள். அப்படி வேதனை அடைகின்றவர்கள் கணவன் சரியான பூஜை முறைகளே நம்பிக்கை இல்லாமல் இருந்தால் மனைவி வெள்ளை எள்ளினால் தர்ப்பணம் செய்து அந்த பூஜையை செய்யும் பொழுது நல்ல புத்திர பாக்கியம் எத்தனை வருஷம் இருந்தாலும் கண்டிப்பாக அந்த வெள்ளை எள்ளினால் கொடுக்கின்ற தர்ப்பணம் அதீதமான பலனை கொடுக்கும். இப்படி முழு பெயர் இல்லாமல் எத்தனையோ பெயர் இருக்கும். மாதவன் என்று வைப்பார்கள், மது, மாது, இப்படி பெயர்களை குறிக்கினால் வெட்டினால் அதனால் சில சௌக்கியங்கள் குறைவாக ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இப்படி வாத்தியாருடன் பேசும் பொழுது ஜோதிஷத்தை எப்படியெல்லாம் பார்க்க வேண்டும், பஞ்ச தத்துவங்கள், பஞ்ச அங்கங்கள், பஞ்சாங்கங்களை தினமும் வாசிப்பதனால் ஏற்படும் பலன் என்ன, இப்படி நமது ஒரு அடியார் ஒரு வித்தியாசம் வைத்து நடத்தினார். அவளுக்கு குழந்தை இல்லாமல் இருந்த பொழுது நமது கேந்திராலயத்துக்கு செல்லும் பொழுது ஒரே ஒரு வரியை சொல்லிக் கொடுத்தாராம் நமது ஜெயபால் சார். ஓம் தத்புருஷாய பிரகே அட்டகாசாய் திவி தன்னோ பைரவ பிரச்சோதயார். கதிர்காமத்துறை சங்கை வழங்கி இன்று அவர்களுக்கு 1க்கு 2 ஆணுண்டில் பெண்ணுண்டாக குழந்தை பாக்கியம் அடைந்த அற்புதமான அடியார் திருவல்லிக்கேணியிலே இன்னும் இருக்கிறார். சொல்ல போனால் இன்னும் நமது வாத்தியாரும் ஜெயபால் சாரும் அளித்த உண்மையாக நடத்தி கொடுத்து இன்னும் நடத்தி கொண்டிருக்கின்ற அற்புதங்களை நாம் பார்க்கும்போது உங்களது இல்லத்தில் நடந்ததை அடியே நாம் சொல்ல முடியும். தொடர்ந்து வாத்தியாருடன் நான் என்னுடன் எனது தலைவர் பார்ப்போம். எதுவும் என்னுடையதெல்லாம் அனைத்தும் உடைய அருளாளா அருணாச்சலா.